ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சிபா இனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாஜ்காயின் எந்த அளவுக்கு வந்து மேலே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு டோக்கனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே போகலாம். டாஜ்காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.13 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே மேலே வந்துட்டு இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.110 அந்த ரேஞ்ச் அளவுக்கு தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக 5%லேருந்து 7% அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.13 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த டாஜ்காயினுக்கு இப்போ சர்க்குலேஷன் சப்ளைல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 145 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சர்க்குலேஷன் சப்ளை இருக்குது. இந்த டாஜ்காயின் ஆல்ரெடி எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2021 மே மாசத்துல பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுவும் ஐநூறு பிரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா 57 ரூபாயிலிருந்து 59 ரூபா ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போனது. அந்த டயத்தில் டாலர் மதிப்பில் நம்ம வந்து பார்த்தோம்னா 0.73 அந்த ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. ஆனால் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.13 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா 0.3லேருந்து 0.5 அந்த ரேஞ்ச் அளவுக்கு கூட வரலாம். ஏன்னா வேல்ஸ் முதற்கொண்டு இந்த டாஜ்காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டாஜ்காயின் கண்டிப்பாக மேலே ஏறினால் இந்த சிபா இனு காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேலே வரலாம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.40 தள்ளி 17 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. சடனாக எப்போ வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிபா இனு காயினோட ப்ரைஸ் 0.40 தள்ளி ஒரு 20லேருந்து 25 அப்படிங்கிற அளவுக்கு கூட வரலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 30 அந்த ரேஞ்சுக்கு கூட வரலாம். ஏன்னா டாஜ்காயினும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே போக போகுது. டாஜ்காயினையும் சிபா இனு காயினையும் எதனால் வந்து வேல்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நாளை மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ETF வந்து அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கலாம். அதனால் அந்த பேசுகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிபா இனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஜ்காயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் எல்லாமே வந்து மேலே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ORC காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ORC காயின் எந்த பிளாக் செயினில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சொலானா பிளாக் செயினில் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆச்சு இந்த ORC காயின் வந்து. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.015 அந்த ரேஞ்ச் அளவுக்கு இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.0190 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இந்த ORC காயினோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. எக்ஸ்சேஞ்சில் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வரல. இப்போதைக்கு நம்ம வந்து வாங்குற மாதிரி இருந்தால் ட்ரஸ்ட் வாலெட் இல்லை மெட்டாமாஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலெட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா OKX வேலெட் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஏன்னா சொலானாவை கொடுத்து தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நல்லாவே ஹையில் போயிடுச்சு, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க. நான் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டுருவேன். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லை இதை பார்க்குறதா இருந்தால் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து முன்னாடியே போஸ்ட் பண்ணிடுறது. இந்த மாதிரி புது புது காயின்கள்லாம் வர்றது எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் சிக்னல்ஸ் எல்லாமே அதில் தான் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்கிறேன். அதனால் எல்லோரும் மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. டெலிகிராம் பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயே உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1400 பேர் தான் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து ஏர் ட்ராப்ஸை பற்றி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏர் ட்ராப்ஸ் வந்து பார்த்துட்டு அதை வந்து போஸ்ட்டும் பண்ணுவாங்க. அதில் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டவுட் எல்லாமே கேட்பாங்க பார்த்தீங்களா, அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாகவும் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு எங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான பதில்கள் எல்லாமே வந்து டெலிகிராமில் எல்லாமே ரிப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இந்த மெக்ஸி எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ண முடியாதவங்க நாங்கள் தனியாகவே ஒரு அப்ளிகேஷன் எல்லாமே நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் கூட நீங்கள் டவுன்லோட் அதாவது நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். என்னென்ன அப்ளிகேஷன்லாம் நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்னா மெக்ஸி, கேட்டா, டைவோ எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பினான்ஸு, ஹுவாபி எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் தேவையோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராமை அப்படியே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி கூட பாருங்கள்.
MAPTC தமிழ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1439 பேர் வந்து இப்போ வந்து இருக்கிறாங்க. என்னென்னலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு சில பேர் ஒவ்வொரு ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏர்ட்ராப்பை கொண்டு வந்து இங்கே ரெஃபர்லாம் எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஏர்ட்ராப் எல்லாமே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷன்லாம், அதாவது குரோமில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்ண முடியாத அப்ளிகேஷன் எல்லாமே இதில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா புதுசாக அப்டேட் கேட்டுச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பினான்ஸ் வந்து இதில் வந்து முக்கியமாக நிறைய பேர் பினான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறாங்க. இங்கே இருக்க அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டெலீட் பண்ணிக்கிறணும். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பாஸ்வேர்டு என்ன இதெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி தனியாக எழுதி வச்சுக்கிட்டு ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டெலகிராமில் நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். இப்போ பினான்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஹோம் பேஜ் வந்து கீழே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது கான்டாக்ட் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணதுமே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அப்டேட் அப்படிங்கிற மாதிரியே வந்து காட்டும். அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பினான்ஸ் லைட்டாக இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பினான்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.